வணக்கம் நண்பர்களே. நாம் இதுவரைக்கும் கடவுளோட படைப்புகளை தான் பார்த்துன்னு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம கடவுள் 6 நாள்ல என்ன படைச்சாருன்னு சொன்னேன். அதுவும் 6வது நாள்ல விலங்குகளை படைச்சாருன்னு சொன்னேன். இந்த வீடியோவில் நம்ம கடவுள் எப்படி மனுஷங்களை படைச்சாரு அதை தான் சொல்ல போறேன், கேளுங்க. நம்முடைய கடவுள் இந்த 5 நாள்ல படைச்சதும் இந்த 6வது நாள் விலங்க படைச்சதும் வாயின் வார்த்தைகளால உண்டாக்குனாரு. ஆனா மனிதன் ஒருவனை மாத்திரம் அவருடைய கையால களிமண்ணை எடுத்து செஞ்சாரு. கடவுள் மனுஷனை வாயாலேயே சொல்லிட்டு போயிடலாம், ஆனாலும் அவருடைய கையால அவர் உருவம் எப்படி இருக்கோ அப்படியே மனிதனையும் படைக்கணும்னு படைச்சாரு. சரி, அவனை தான் நம்ம கையால செஞ்சிட்டோமே, நீ எழுந்திருன்னு சொன்னாலே மனிதன் உயிர் பெற்றிருப்பான். ஆனாலும் கடவுள் என்ன பண்ணாரு தெரியுமா? கடவுளோட மூச்சு காத்து, அதாவது ஜீவ சுவாசத்தை நமக்காக தந்தாருன்னா எப்படி தெரியுமா? நம்முடைய நாசியிலே அவருடைய காற்றை ஊதினாரு. நீங்க வேணும்னா மூச்சை இழுத்து பாருங்க. இழுக்கும் போது ஏனோ மூச்சை விடும்போது சூனோ சொல்லும். அந்த மூச்சு விடும்பொழுது கூட இயேசு என்று பெயரே சொல்கிறது. நம்ம எந்த கடவுளோட பிள்ளையா இருந்தாலும் நம்முடைய மூச்சு காத்து ஒரே ஒரு கடவுளோட பெயரை மட்டுமே சொல்லும். அதுதான் உண்மையான கடவுள். சரி, இந்த வீடியோவில் மனிதனை எப்படி படைச்சாருன்னு சொன்னேன். அடுத்த வீடியோவில் கடவுள் என்ன செஞ்சாருன்னு சொல்றேன்.